ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கான டுடே மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அம்சமும் எல்லாமே மகிழ்ச்சியான கொண்டாட்டம் தான். அதற்கு நம்ம மன உணர்வு தான் காரணம் அப்படின்றதற்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் மகிழ்ச்சியான கொண்டாட்டம் தான். அதை மனம் உணராததால் தான் நாம் மகிழ்ச்சியை தேடுகிறோம். காலையில் கண் விழிப்பதும் மகிழ்ச்சிதான். எத்தனை புத்துணர்வு! காலை கடன் முடிப்பதும் மகிழ்ச்சிதான். அதை செய்ய முடியாதவர்களின் அவதிகள் எத்தனை எத்தனை! காலை உணவு ருசியோ ருசிதான். நாம் வழக்கமாக சாப்பிடுகிற உணவு கிடைக்காத வேறிடத்தில் இருக்கும்போது எத்தனை சிரமங்கள்! அதோட நம்மள மாதிரி வேற வேற நாட்டில் வேற வேற போர் அது இதுன்னு எல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி நாட்டில் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைய நினச்சி பாருங்களேன். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ நல்லா தூங்குறோம், எவ்வளோ ஜாலியா எந்திரிக்கிறோம், எவ்வளோ அதுக்கே நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் அவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க, அதுக்கே என்னடா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான இடத்துல, மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. காலையில் வேலைக்கு செல்வதும் ஒரு மகிழ்ச்சிதான். முதலாக வேலையில் சேரும்போது எத்தனை ஆனந்தம்! அதை யாரும் இப்போது பறித்து விடவில்லையே! நீங்க ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போகும்போதோ, இல்ல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கு போகும்போதோ எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதை யோசிச்சு பாருங்க. இந்த தருணத்தில உங்க மனசுல அது தோணுது அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்த கொடுக்குது. வேலையில் நம்மோடு இருப்பவர்களாகட்டும், நம்மளுடைய உறவுகளாகட்டும், எல்லோருமே நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக இருக்காங்க அப்படின்றத உணருங்க. நண்பர்களும் மகிழ்ச்சிக்காகத்தான், அந்த நட்புக்காக எத்தனை முயற்சிகளை செய்திருப்போம். உறவினர்களும் மகிழ்ச்சிக்காகத்தான், அந்த உறவுகள் எத்தனை வகையில் துணையாய் நிற்கின்றன. திருமணமும் மகிழ்ச்சிக்காகத்தான், அதற்காக நாம் கண்ட கனவுகள் எத்தனை எத்தனை! ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது ஏன்? ஒவ்வொன்றின் நோக்கத்தையும் மறந்து சிக்கல்களை பூதாகரமாக்கி பார்க்கின்றன. நம் மன உணர்வே எல்லாவற்றிற்கும் காரணம். நினச்சி பாருங்க, நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே ஒவ்வொரு மகிழ்ச்சி தான். அதை செய்ய முடியாதவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு தருணத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இஸ் ஷார்ட். ஸோ இருக்கிற லைஃப்பை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்பப்போ ஏற்படுற கோபம், கஷ்டம், துக்கம், அப்புறம் அழுகை இது எல்லாத்தையும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம். எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி அதோடு சேர்ந்தே நம்மளுடைய லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தருணமும் நமக்கான கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஒரு பரிசு. ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.